அடியேன் அனுபூதி பெறுவதற்கு முன் மாய வாழ்வில் உழன்றேனே. அப்படி உழல்வதற்கு காரணம் யான் முற்பிறப்பில் ஏதோ குற்றங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்த குற்றங்கள் எவ்வளவோ அறிகிலேன். தொடரும் சொற்றொடர் வாழ்வாய் இனினி என்பதாகும். ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு தேவரீர் வாழ்வீராக. அன்றி முருகா, உன் அடிமையாகிய என்னை இந்த மாயப் படுகொழியில் தள்ளிவிட்டீரே, இது நியாயமா? எனக்கு உம்மையன்றி புகலிடம் ஏது? என்னை ஆட்கொள்பவர் உம்மையன்றி யாருளார்? உம்மை நம்பிய என்னை இப்படி செய்தீரே, இனி நீர் நன்கு வாழ்ந்து போம் என்று நிந்தாஸ்துதியாக பாடுகின்றார். காயம் காட்டிக் கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே, மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்று சுந்தரரும் தமது தேவாரத்தில் அழகுறப் பாடுகிறார். நிறைவாக வரும் சொற்றொடர் மயில்